வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஊர் தலைவரே, அவங்கள வந்துட்டு கலசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள போக சொன்னேன். அவங்க கோவிலுக்குள்ள போயிட்டு 3 தடவை சுத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் எதுக்காக அவங்கள போக சொன்னேன் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சொல்லுங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, தலைவரே, நான் அவங்க கிட்ட கலசத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு போக சொன்னேன் அப்படின்னா, அந்த கலசத்துக்குள்ள நான் போனை வச்சிருக்கேன். அவங்க கண்டிப்பா கோவிலுக்குள்ள போனதோட ஸோ இதுக்கு சம்பந்தமானவங்க கிட்ட கண்டிப்பா ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற ஃபோன்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம முத்து. ஆகா, இது தெரியாம நம்ம வேற பேசினமே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வந்துட்டு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, அந்த ஃபோனை எடுத்து பாருங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, ஐயா, என்னையா இது, இவன் தேவையில்லாம ஏதோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கலசத்துக்குள்ள போனெல்லாம் இருக்க போறதில்ல, அதையெல்லாம் எடுத்து நீங்க எதுக்கு பார்க்க போறீங்க அப்படின்னு. ராஜா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறத விட்டுட்டு இவன் பாட்டுக்கும் கண்ட மேனிக்கு என்னென்னமோ பேசிட்டு போறான். நீங்க என்ன அவன் பேசுறத நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ஒரு தலைவரே, மாமா மேல தப்பில்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்க சொன்னீங்க. அதே மாதிரி ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க அதை நம்பாம இப்படி நான் சொல்றதை கேட்காம அவன் பேசுறத நீங்க கேக்குறீங்களா? ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி கார்த்தி, நீங்க சொல்றது சரிதான். உங்க மாமா மேல தப்பில்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நாங்க கண்டிப்பா உதவி பண்றோம். நீங்க சொல்லுங்க தம்பி அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த கலசத்துல இருக்கிற போனை எடுக்கிறாரு. போனை எடுத்து நேரா அங்க உள்ளவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ அதுல அந்த பார்வதி பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராஜா மேல இப்படி பொய்யான பழிய போட்டா 10 லட்ச ரூபா பணம் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஊர் தலைவர்கள் கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஊர் தலைவர் பார்வதியை பார்த்து, ஏம்மா, ஏம்மா நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு சாதாரண ஆளு மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்க, நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு பேச, உடனே அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என் மேல இவ்வளோ பெரிய பழி போடாதீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு உன் மேல பழி போடாம எப்படி பேசுறது, பாவம் அவர் மேல நீ இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடி, நீ எல்லாம் வந்துட்டு ஏன் தான் பொம்பளையோ அப்படின்னு சொல்லி பேச, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பார்வதியை பேசுறாங்க. பார்வதி, உனக்கெல்லாம் வந்துட்டு மனசாட்சியே இல்லை, இதை தெரியாம நாங்க ஈஸ்வரி அம்மாவையும் ராஜாவையும் பேசிட்டோமே, உன் பேச்சை நம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதி. பார்வதி டக்குன்னு சிவனாண்டிய பார்க்க, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் நாடகம் மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஆதாரமா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அந்த பார்வதி தப்பு பண்ணதை நான் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் என்ன வேணும், மாமா மேல தப்பில்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்ச பிறகும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. பார்வதி உண்மையை ஒத்துக்கிட்ட அடுத்த செகண்ட் ஊர் தலைவர்கள் பார்வதியை பார்த்து, இப்படி ஒரு நல்லவர் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிய ஊரை விட்டு விரட்டி விடுறாங்க. ஊர் தலைவர்கள் நேரா ராஜாவை பார்த்து, ஐயா, நீங்க எந்தவித தப்பும் பண்ணல, ஆனா உங்க மேல நாங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கோமே, கண்டிப்பா அஹ், கண்டிப்பா வந்துட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா போதும், மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்ல, நீங்க கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகளை ஏற்பாடு பண்றாங்க. அப்புறமா சிவனாண்டியும் முத்துவும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா,
அவன் இப்படி வந்துட்டு சுலபமா நம்மள சிக்க வைப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சித்தப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாடா மவனே, நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன் இப்படி வந்துட்டு நம்மளை சிக்க வைப்பான் அப்படின்னு. சரி இருக்கட்டும், நம்ம எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடக்க விடாம தடுத்துருவோம். ஒன்று, கும்பாபிஷேகத்தோட பூஜையில நீ உட்காரணும், இல்லைன்னா இந்த கும்பாபிஷேகமே நடக்கக்கூடாது. இதுதான்டா மவனே என்னோட திட்டமே. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க சித்தப்பா, பார்ப்போம், நம்மளை மீறி இங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இதை கேட்டதும் இவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா சிவனாண்டி சொல்றாரு, இந்த விஷயத்தை பத்தி சந்திர கிட்ட உடனேயே சொல்லணும். முத்துவும் சரி அப்படின்னு சொல்ல சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாரு. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு, அந்த ராஜா மேல எந்த சொன்னது எல்லாமே உண்மைன்னு நிரூபிச்சாச்சா? அந்த கார்த்தி எந்த விதத்துலயும் உண்மையை நிரூபிக்கல இல்ல, அந்த ராஜா அவமானப்பட்டு தானே நிற்கிறான் அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இல்லை சந்திரா, எல்லாமே இங்கே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. இந்த பார்வதி தேவையில்லாமல் வாயை உளறி மாட்டிக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. என்னங்க, ஏதாவது ஒரு வகையில் அவனை மாட்டி விட்டு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்கேங்க. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத சந்திரா, கும்பாபிஷேகத்தை நம்ம எப்படியாவது நிப்பாட்டிடலாம் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, அந்த கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் உங்க கையில ஒப்படைக்கணும். இல்லைன்னா வேற யாரும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தவே கூடாது, நடத்தவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா கோவிலுக்கான பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ராஜா கிட்ட, மாமா, இப்போ உங்களுக்கு சந்தேகமா சந்தோஷமா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா, எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு, இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, இது மாதிரி என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்பட்டுதான் என்னால தாங்கிக்க முடியல மாப்பிள்ள, மற்றபடி எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, அதான் உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு. நீங்க இப்ப வீட்டுக்கு வர போறீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அவங்க மாமாவை அழகா பூஜையில உட்கார வச்சு அவருக்கான கௌரவத்தை வாங்கி கொடுக்குறாங்க. கோவில் பூஜை முடிஞ்சதும் ரேவதி, ரோஹிணி எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. ஈஸ்வரி விடல, பஞ்சாயத்துனால ஈஸ்வரி விடல. அப்புறமா ராஜாவை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்போ நம்ம ஹீரோ விஷயத்தையெல்லாம் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயிலு ரொம்பவே ஹாப்பியா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு நேரா அத்தை கிட்ட, அத்தை அத்தை எங்க இருக்கீங்க, இங்க வாங்க அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு என்னாச்சு பெரிய மாப்பிள்ள, ஏன் இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு வரீங்க? அப்ப வெள்ளி சொல்றாங்க, அக்கா, அங்க என்ன நடந்திருக்கோம், மாமா மேல உள்ள தப்ப எல்லாம் உண்மைன்னு சொல்லியிருப்பாங்க, அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, நான் செய்தியை சொல்லி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அத்தை, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட சகல நிரூபிச்சிட்டாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திராவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா கேக்குறாங்க, அவன் எப்படி நிரூபிச்சான் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, ஏன் சின்னத்தை, கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இங்க பாருங்க, மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க நேத்து என்னெல்லாம் மாமாவே பேசுனீங்க, அவரு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்தாரு தெரியுமா? தான் சொந்த பொண்டாட்டியே தன்னை சந்திக்கப்பட்டுட்டாலே அப்படின்ட்டு மாமாவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? அந்த வேதனைய கண்டிப்பா அவரு யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாரு தெரியுமா? இப்போ நீங்க சந்தோஷப்படுறீங்க. இங்க பாருங்கத்த, மாமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. நீங்க இப்ப மாமா வந்ததோட அவருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும், சரியா? இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, இதுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, மாமா தான் அவருடைய முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள ஆரத்தி எடுக்க சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க சொல்றது சரிதான் பெரிய மாப்பிள்ள, நான் நேத்தைக்கு அவரை ரொம்பவே கடுமையா பேசிட்டேன். நான் அப்படி பேசினதுக்கு கண்டிப்பா அவருக்கு நான் இதை பண்ணியே ஆகணும்.
அவரு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ராஜா வீட்டு வாசலுக்கு வராரு. அப்போ மயிலு சொல்றாரு, மாமா மாமா அங்கேயே நில்லுங்க மாமா அப்படின்ட்டு. ராஜா ஷாக் ஆகி அந்த இடத்துல நிக்க, அப்போ மயிலு சொல்றாரு, மாமா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஆரத்தி தட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இருங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்போ அவரு ஆரத்தி எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க ஈஸ்வரி. எடுத்துட்டு வந்துட்டு நேரா ராஜாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்ப ராஜா ஈஸ்வரிய கண்டுக்காம நிக்கிறாரு கோபத்தோட. அப்போ ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல, ராஜா வீட்டுக்குள்ள வராரு. வந்ததும் ரேவதி ரோகிணி எல்லாருமே அவங்க அம்மாவை பார்த்து என்னம்மா நேத்து நடந்தது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க, இங்க பாருங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அப்பா நிரூபிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு ஆரத்தி எடுக்கிறீங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, புருஷன் மண்டாட்டிக்குள்ள சண்டைகள் பலது இருக்கும், அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நேத்து நீ அப்பாவை எப்படி கடுமையா பேசின, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, ஆமாங்க என் பொண்ணுங்க சொல்றது எல்லாமே சரிதான். நேத்து நான் உங்ககிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டேன். அப்படி கடுமையா நடந்துக்கிட்டதுக்கு உங்ககிட்ட நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன், நான் போறேன் அப்படின்ட்டு. அப்போ அதே நேரத்துல நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா ராஜாவை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஈஸ்வரி, என்கிட்ட நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண போற? இப்போ என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சது மாப்பிள்ள தான். சோ நீ மாப்பிள்ளை கிட்ட நன்றி சொல்லு, என்கிட்ட சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சந்திரா நேரா ராஜாவை பார்த்து, மாமா யாருக்கிட்ட நீங்க நன்றி சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ மட்டும் மாப்பிள்ளை கிட்ட செஞ்ச நல்லதுக்கு நன்றி கேட்கல அப்படின்ட்டன்னா நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த உதவிக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா ஒரு வழியா மாமாவை பார்த்து நன்றி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, என்கிட்ட நீங்க நன்றி சொல்ல வேண்டாத்த அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, நான் நன்றி சொல்லலை அப்படின்னா என் குடும்பத்துல உள்ளவங்க என்னை விடுவாங்களா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு சரிங்கத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ராஜா வந்துட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, இருந்தாலும் உன் மேல உள்ள கோவம் எனக்கு இன்னும் சுத்தமா போகவே இல்லை. என் மேல உனக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லைல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பண்ண தப்புக்கு தான் இன்னைக்கு நீங்க ஒரு தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இங்க என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சந்திராவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்ம வந்துட்டு நிறையவே நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.